ம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஷ், அக்குபஞ்சரிஸ்ட் மகேஷ் வந்து இன்னைக்கு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராமை பற்றி வந்து கொஞ்சம் ஹெல்த் அவேர்னஸ் டிப்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். அது ரிலேட்டடாகவும் அக்குபஞ்சருடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குதோ அவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ நிறைய இடத்துல நிறைய பேருக்கு வந்து சொல்கிறது என்னென்னா, வாட் இஸ் ஹெல்த், வாட் இஸ் ஆரோக்கியம் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படின்னா வந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு ஆர்வமானது இருக்கணும். நம்ம ஆரோக்கியத்துடனே வந்து செய்யணும், முழு ஈடுபாடோடனே இருக்கணும், நம்மளுடைய முழு கவனமும் அந்த வேலையில் அந்த செயலில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னா நம்ம ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு கெட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆரோக்கியம்னா என்னன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லக்கூடிய எல்லா பெராமீட்டர்ஸும் வந்து எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா வந்து அது ஆரோக்கியம் கிடையாது. ஆரோக்கியம்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே சரி சமமானதாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், முழு மனசோட அதை வந்து செய்யணும், முழு ஈடுபாடோட வந்து செய்யணும். நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், சார் எனக்கு எல்லா பேராமீட்டரும் நார்மலாக இருக்கு, பட் ஐ எம் நாட் ஹாப்பி, ஏதோ ஒரு ட்ரபிள் இருக்குது, ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ ஃபீல் நாட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேரை வந்து நான் பார்க்குறேன். ஸோ தட் இஸ் நாட் எல்லா பேராமீட்டர் நார்மலாக இருந்தால் ஹெல்த் கிடையாது, இட்ஸ் அன் இண்டிகேஷன். ஸோ ஆரோக்கியங்கிறது வந்து நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அங்கே முழு மனசோட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மைண்டு குறைக்கீடா முழு ஆர்வமாக செய்யப்படுறீங்கன்னா வந்து அது ஆரோக்கியம். நீங்கள் 15-20 வயசுல எப்படி இருந்தீங்களோ, குழந்தைத்தனத்தில் எப்படி இருந்தால் அது வந்து 40 வயசுல இருக்கணும், 50 வயசுல இருக்கணும், 60 வயசுல இருக்கணும், 70 வயசுல இருக்கணும். இதுதான் ஆரோக்கியம். இதுதான் முதல் டெஃபனிஷன். எல்லாரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்துக்கு வந்து என்னன்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து என்னன்னா உணவு. இந்த உணவு வந்து இன்னைக்கோட காலகட்டத்துல எல்லாரும் வந்து உணவை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லை. எந்த உணவை எடுக்கணும், எப்போ எடுக்கணும், பசிச்சு சாப்பிடணுமா, எந்த மாதிரி சாப்பிடணுமா அப்படிங்கிறது வந்து தெரியறதே இல்லை. ஸோ இதனால என்ன இதாகுதுன்னா, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறதே வந்து மக்களுக்கு வந்து தெரியல. எப்போ சாப்பிடணுங்கிறது வந்து தெரியல, எப்போ தூங்கணுங்கிறது வந்து தெரியல. இதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க ஆரோக்கியம் கெட்டுட்டு அவங்க தீர நோய்க்கு வந்து ஆளாயிறாங்க. ஸோ அதனால வந்து உணவு பழக்கங்களை வந்து நம்ம வந்து மிக சரியா வந்து கடைபிடிக்கணும். அந்த என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அது ஒரு ரியல் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எவ்ரிபடியே வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல எவ்ரிபடி ஹேஸ் ஹேவிங் சம் ஸ்ட்ரெஸ். ஒரு புஷ், ஒரு இது இருக்குது, ஒரு வேலை செய்கிறாங்க, நான் முன்னுக்கு வரணும், ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஆகுது, நாள்பட்ட நாளில் வந்து என்னது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிட்டு அவங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் போட ஆரம்பிச்சிருது, சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது, டைஜஷன் இம்பேக்ட் ஆகுது, சுகருக்கு வந்து தள்ளப்படுறாங்க, மன அழுத்தத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து பேசிங். ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஸ்லீப்பிங் வந்து டிஸார்டர்ஸ் வந்து வருது. ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை வந்து நம்ம மாற்றுறோம். சரியான நேரத்துக்கு வந்து தூங்குறது கிடையாது, 9-10 மணிக்கு வந்து தூங்குறது கிடையாது, 9 மணிக்கு தூங்கிடணும், 9-9:30 தூங்குறது கிடையாது, டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ அன்னெசரியான டைமில் சாப்பிட்றது. இதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஹெல்த் வந்து கேட்டுகிட்டே போகுது. ஸோ ஹெல்த் பற்றியான அவேர்னஸ் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நீங்கள் காசு இல்லை எது இல்லைன்னாலும் வந்து சம்பாரிச்சுக்கலாம். ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உடம்பு கேட்குற வரைக்கும் தான் சில விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து இந்த உயிர் சக்தியும் உடம்பும் வந்து நம்மளை மீறி கைவிட்டு போகுதா அப்போ வந்து ரெக்கவரி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ இருக்கும்போது இந்த டிசிப்ளினான லைஃப்பை வந்து கடைபிடிக்கணும். அதை பற்றியான அவேர்னஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ்னான இதில் வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸோ இது நீங்கள் யாராவதுக்கு வந்து விருப்பப்பட்டதுன்னா இந்த மெசேஜஸை வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை இப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். யாரும் இதை வந்து முழுசாக பார்க்கணும், இது பண்ணணும், முழுசாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயப்படுத்துதில்லை. சரி, நான் கற்றுக்கிட்ட அடிப்படையில்
எனக்கு ஆரோக்கியம் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டண்டாக வந்து பட்டுச்சு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நான் இதை வந்து தெரிஞ்ச வட்டாரங்களில் இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அவேர்னஸை வந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய கடமை யூனிவர்ஸ் எனக்கு விதிக்கப்பட்ட விதியை வந்து நான் கடமையை செய்கிறேன். பட் இது வந்து எனக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கட்டாயமாக கிடையாது. பட் எனக்கு இன்னொரு ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. ஐ எம் ஹாப்பிலி ஏர்னிங், ஐ எம் ட்ராவலிங். பட் இது என்னுடைய இன்ட்ரெஸ்ட். இந்த ஹெல்த்துங்கிறது வந்து இன்றைய காலகட்டங்களில் சில விஷயங்களை பார்க்கும்போது என் மனசை ரொம்ப பாதிக்குது. இப்போ ஹெல்த் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து முக்கியமா அப்படின்ட்டு வந்துட்டு ஐ ஃபீல் இட். ஐ எம் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஆல் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். தட்ஸ் இட். ஒன் திங். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஸோ இதெல்லாம் வந்து கடைபிடிச்சுமே நம்ம ஆரோக்கியம் வந்து கெட்டுட்டு இருக்குதுன்னா வந்து நம்ம என்ன மாதிரியான மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்து நம்ம இருந்துகிட்டோம். ஸோ அதில் வந்து மருந்து இல்லாத மருத்துவத்துக்குமே வந்து நம்ம முக்கியத்துவம் வந்து வந்து கொடுக்கணும். அந்த மருந்து இல்லாத மருத்துவம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான பக்க விளைவுகளுமே இருக்காது. ஸோ ஈஸிலி வந்து பக்கவிளைவு இல்லாத மருத்துவத்தை வந்து நம்ம பயன்படுத்த வந்து கற்றுக்கணும். ஸோ அது உங்கள் சர்க்கிள் ஏதாவது இருந்ததுன்னா வந்து தேடி எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அக்குபஞ்சர் ஒரு மருந்தில்லாத மருத்துவத்தில் வந்து மிக ஒரு நல்ல பலனை கொடுக்குது. நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குது. ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிருது. அதுக்கு மேல வந்து இல்லை, 30 to 40 செகண்ட்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட்டோடைய சிகிச்சை வந்து முடிஞ்சிருது. ஸோ ஈஸி ப்ராசஸ். ஈஸியாகவுமே வந்து இந்த மருந்து இல்லாத சிகிச்சை கொடுக்க முடியுது. எந்த வழிகள் இல்லாமல் ஈஸியாக சிகிச்சை வந்து கொடுக்க முடியுது. ஸோ இதில் வந்து இந்த மருத்துவத்தை வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு யாராவது பக்கத்தில் இருந்தாலும் கூட உங்ககிட்ட வந்து நீங்கள் போய் எடுத்துக்கணும். கட்டாயமாக எங்கிட்டமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கன்சல்டிங் எடுக்கணுங்கிறது வந்து கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸோ உங்களுடைய ஹெல்த்தை வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் அந்த ஹெல்ப் உங்களுக்கு வந்து பண்ணுறோம். விருப்பப்பட்டுச்சுன்னா எடுங்க. ஸோ இது எங்களுடைய கடமை. என்னுடைய கடமையே வந்து ஐ எம் ஷேரிங் திஸ். இந்த மாதிரியான ஒரு மருத்துவம் நல்லா இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ஸான மருந்து இல்லாத மருத்துவத்தை நோக்கி முன்னுரிமை கொடுக்கணும். நிறைய பேர் வந்து மருந்து எடுத்து ஸோ மருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹெல்த்தை ஆரோக்கியத்தை இழக்காதீங்க. மருந்து இல்லாத மருத்துவத்திற்கு இயற்கையின் வழியில வந்து வந்து போங்க. யோகா, மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரியான இயற்கை வழிகளை தேர்ந்து முயற்சி செய்யுங்க. நிறைய பேர் என்னுடைய ஏஜ் சர்க்கிளையே வந்து பார்க்கும்போது வந்து 40 இயர்ஸ் ஆயிடுது. 40-41 வந்து சர்க்கிள் ஆகுது. இப்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் a 15-20 மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். பட் வை தே ஆர் ஃபீலிங் லைக் டயர்ட் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இது வந்து எனக்கு புரியவில்லை. தே மேனேஜ் தெம் செல்ஃப் வந்து கரெக்ட்லி. ஸோ அவங்களோட எனர்ஜிஸ் வந்து இதெல்லாமே வந்து அவங்க வாழ்வியல், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் இதெல்லாமே என்ன ஆகுது, டெய்லி ஓடக்கூடிய வேலையில் உள்ள ஸ்ட்ரெஸ், அதனால வந்து தே பிகமிங் வீக். இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அது லேடிஸ் சைட்ஸில் நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க. இந்த 40 இயர்ஸில் போதுங்கிற வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வருது. ஓகே, ஃபேமிலி இதில் வந்து ஓகே. பட் தே ஆர் மேனேஜிங் தேர் செல்ஃப் வந்து எனர்ஜிஸ் வந்து எல்லாமே வந்து ஹெல்த் எல்லாமே ப்ராப்பராக வந்து இது பண்ணால் தே கேன் ஃபீல் லைக் இன்னும் வந்து போகலாம். இது 40ங்கிறது வந்து ஒரு பெரிய ஏஜ் வந்து கிடையாது. ஸோ ஸ்டில் வி கேன் லேர்ன் மெனி திங்ஸ். ஸோ ஹெல்த்தை நம்ம வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஸோ ஹவு மேனேஜ் அவர் ஹெல்த் ப்ராப்பர்லின்னா ஸ்டில் வி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் எனி திங். ஸோ ஸோ ஆரோக்கியத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஆரோக்கியத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து அதை வந்து எப்படி பலப்படுத்தணும், நம்முடைய உயிர் சக்தியும் ஆரோக்கியத்தையும் வந்து எப்படி மேம்படுத்தணுங்கிறது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ வாழ்வியலை வந்து கற்றுக்கிட்டு எப்படி வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி ஏதாவது இருந்ததுன்னா என்னை தொடர்பு பண்ணுங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக விளம்பரத்தை நோக்கி வந்து வீடியோவை பதிவிட சொன்னாங்க. நான் இதில் வந்து நான் அதில் முக்கியத்துவம் கொடுக்குறேன். உள்ளது உள்ளபடி எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். விருப்பம் எடுக்கிறவங்களுக்கு வந்து போய் சேரட்டும். சில பீப்புள்ஸ், ஹை லெவல் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மெசேஜஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆரோக்கியம் அங்குங்கிறது வந்து ஒன்று தான். இங்கே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு எதுவுமே வந்து பார்க்கறது கிடையாது.
ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரோக்கியம் இந்த மெசேஜ் உள்ளது உள்ளபடி, எந்த மார்க்கெட்டிங் நோக்கம் இல்லாமல் உள்ளது உள்ளபடி வந்து ஐ எம் ஷேரிங் இட். எந்த எடிட்டிங் நான் வந்து பண்ணுறதே கிடையாது. ஒருத்தரோட ஃபீட்பேக் எடுத்தாலும் எடுத்து அப்படியே வந்து சேர்வேன். ஏன்னா ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ, ஹார்ட்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ, இட் ஷுட் பி ஷேர் டு சம்படி எல்ஸ். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதில் ஏதாவது சம்மந்தப்பட்டு உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் பற்றி ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.